ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் லெனி. நான் இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு தான் எப்படி செய்யலாங்கிறது காட்ட போகிறேன். இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னா, மேலே இருக்க தலையும் கீழே இருக்க வாலும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் இந்த பிளேஸில் இருக்கிற கழிவுகளை மட்டும் எடுத்துடணும். எனக்கு ஆக்சுவலாக அங்கேயே தலை வாலெலாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சென்டரில் இருக்க கழிவுகளை மட்டும் தான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. இப்படி பண்ணுறதுனால மீனில் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும், சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இடித்து வச்ச 20 பல் பூண்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், வெந்தயம், கடுகு, 2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் 1/2 மூடி. இதை நல்லா அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தாளிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொதுவாக மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெயில் கூட சமைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா வெந்தயம் கருகிடும், அதனால் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் வெந்தயம் போடணும். கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இடித்து வச்ச பூண்டு இப்போ சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாத சமயத்தில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த பூண்டோட வாசனை வீடே மணக்குது. 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி இல்லைன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இப்போது இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் இப்போ நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நெத்திலி மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ரோட்டீனும் இருக்குது. கால்சியம் சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கெலாம் வாரத்தில் ஒரு நாள் இது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மீனை சேர்த்துக்கலாம். மொத்தமாக எடுத்து அப்படியே கொட்டிட வேண்டாம். ஒரு 2 மீனாக எடுத்து இதுக்குள்ளே போடுங்க. பாருங்கள், எல்லா மீனையும் சேர்த்துட்டேன். லைட்டாக அடியிலேருந்து கரண்டி விட்டு ஒரே ஒரு கலரை மட்டும் கலரி விட்டால் போதும். இப்படி 2 கொத்து கருவேப்பிலை இது மேலே வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இதோட ஃப்ளேவர் உள்ளே இறங்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும் குழம்பு. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கிடுங்க. பாருங்கள், மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். முள் அதிகமாக இருக்காது. இதில் சென்டரில் இருக்கிற முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம். பெரியவங்க முள்ளோடையே சாப்பிடலாம். பாருங்கள், மீன் உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஆனால் நான் 5 நிமிஷம் விட்டுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நீங்களும் அதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் உடைஞ்சிரும். இந்த நெத்திலி மீன் குழம்பு பழசாக ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.